சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். நம்மளுடைய இந்திய அளவுல என்னென்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கோ த்ரூ பண்ணிக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய 12th ஸ்டூடெண்ட் நீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அல்லது தெரியாம இருக்கலாம். அதனால நீங்க இதைய தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜேஇ மெயின், அதுக்கு அடுத்தது ஜேஇ அட்வான்ஸ். இந்த ஜேஇ மெயின் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எத்தனை பேருக்கு ஜேஇ மெயின் தெரியும்? ஜாயின்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய ஜேஇ மெயின் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் எழுதிருக்கீங்க? எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்கீங்க? அப்ளை டேட் முடிஞ்சிருச்சு. எத்தனை பேர் யாருமே அப்ளை பண்ணவே இல்லையா? 12th ஸ்டூடெண்ட் யாருமே அப்ளை பண்ணலையா? ஜேஇ 3 students applied sir. 3 students. ஓகே, அது ஜேஇ மெயின் சொல்லுவோம். இந்த மெயின் கிளியர் பண்ணாத எதுக்கு போகணும்னா ஜேஇ அட்வான்ஸ். ஜேஇ மெயின் கிளியர் பண்ணோம்னா எந்தெந்த மாதிரியான காலேஜில் கிடைக்குன்னா என்ஐடிங்கிறதுனா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியா அளவில் நம்பர் 1 என்ஐடி எதுனா திருச்சி என்ஐடி தான் நம்பர் 1 என்ஐடி. ஓகேங்களா? ஆல் ஓவர் இந்தியாவிலேயே மொத்தமாக எவ்வளோ என்ஐடிஸ் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 36 என்ஐடிஸ் இருக்குது. அந்த 36 என்ஐடிஸ் எல்லாம் டாப் மோஸ்ட் என்ஐடி எதுனா திருச்சியில் இருக்கக்கூடிய என்ஐடி தான் டாப் மோஸ்ட் என்ஐடி. அப்போ அந்த என்ஐடி நீங்கள் போகணும்னா ஜேஇ மெயின் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அந்த என்ஐடிக்கு உள்ள என்ட்ரு ஆக முடியும். ஓகேவா? அடுத்து இன்னொன்று என்ன, ஐஐடின்னு சொல்லுவாங்க, IIITன்னு சொல்லுவாங்க, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சாரி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அது இருக்கு. அதே போல ஜிஐஎஃப்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டட் டெக்னாலஜின்னு இருக்கும். அப்போ இந்த மூணுக்கு நீங்க உள்ள என்டர் ஆகணும் அப்படின்னா ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணணும். இந்த மெயின்ஸ் கிளியர் பண்ணோம்னா அந்த இதுக்கு நம்ம என்டர் ஆக முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜேஇ அட்வான்ஸ். இந்த மெயின்ஸை யார் கிளியர் பண்றாங்களோ அவன் அட்வான்ஸ் போக முடியும். அப்போ அட்வான்ஸ் போகிறவங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் எடுத்துட்டீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் மொத்தமாக 23 ஐஐடிஸ் இருக்கு. டோட்டலாக எவ்வளோ ஐஐடி இருக்குது? 23 ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சொல்லக்கூடிய 23 டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்னா அது ஐஐடி தான். இன்னைக்கு ஐஐடியில் படிச்சதனுடைய விளைவு தான் கூகுளினுடைய சீஃப் யாரு? சிஇஓ சுந்தர் பிச்சை. கரக்பூர் ஐஐடியில் தான் அவர் முடிச்சாரு. ஓகேவா? அவருடைய இருக்கிறாருன்னா சிஇஓ இருக்கிறார். அடுத்து டெல்லியினுடைய சீஃப் மினிஸ்டர் இருந்தார் இல்லையா, அரவிந்த் கெஜ்ரிவால், அவர் ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட் தான். ஐஐடி ஸ்டூடெண்ட் முடிக்கிறவங்க எல்லாமே டாப் மோஸ்ட் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய கம்பெனிஸுடைய சிஇஓவா யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடியில் முடிக்கிறவங்க தான். அதனால தான் இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம் எதுனா ஜேஇ அட்வான்ஸ் ரொம்ப ரொம்ப டஃபஸ்டான எக்ஸாம். ஓகேவா? இது ஒரு நேஷனல் லெவல் டெஸ்ட் தான். அடுத்தது ஃபிளாட். இது ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனல் லா யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க, NLUன்னு சொல்லுவாங்க. அந்த நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதணும். என்ன எக்ஸாம்? கிளாட், காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெஸ்ட். இதுக்கு அப்ளை டேட் முடிஞ்சு, எக்ஸாமினேஷன் முடிஞ்சு, ரிசல்ட் வந்துருச்சு. அடுத்தது NIFT, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. இது யார் கனெக்ட் பண்ணனா AIST சொல்லக்கூடிய ஆல் இந்தியா ஸ்கிரீனிங் டெஸ்ட் சொல்லுவாங்க. அதை கனெக்ட் பண்றதா இந்த NIFT, NIFT. அதே போல NDI சொல்லுவாங்க, நேஷனல் டிசைன் இன்ஸ்டிடியூட் சொல்லுவாங்க, NDI சொல்லுவாங்க. இது ரெண்டுக்குமே AIST எக்ஸாம் எழுதணும். சென்னையில் NIFT காலேஜ் இருக்கு. அடுத்தது FDI சொல்லலையா, இது என்ன? ஃபுட்வேர் டிசைனிங் இன்ஸ்டிடியூட் சொல்லுவாங்க, ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஃபுட்வேர் இருக்கு இல்லையா, நம்மளோட செப்பல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த இதுக்கு இந்த எக்ஸாம் AIST எக்ஸாம் எழுத மட்டும் தான் கிளியர் பண்ணி போக முடியும். இதெல்லாம் நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் 12th ஸ்டூடெண்ட் இதெல்லாம் பாருங்கள். பேரண்ட் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய வாய்ப்பு இருக்குது. யாரும் போகிறதில்ல, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதில்ல, அதனால கிடைக்கிறதில்ல. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எல்லாமே மெரிட்லேயே கிடைக்கும். நம்ம யாரும் அதில் அப்ளை பண்ணுறதே இல்லை. நம்ம தெரிஞ்சதெல்லாம் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளாள இன்ஜினியரிங் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், இந்த மாதிரியான இதுக்குள்ளேயே குண்டுச்சட்டிக்குள்ளேயே போகிற வேண்டிகிட்டே இருக்கும். ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறோம். யார் இந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே போகிறாங்களோ அவங்க தான் ஒரு பீக் லெவலில் போகிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது NID, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் சொல்லக்கூடியது. இது எல்லாமே ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய. அதுக்கப்புறம் IMUன்னு சொல்லுவாங்க. IMU இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி, இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி. இந்த மேரிடைம் யூனிவர்சிட்டிக்கு போகணும்னா காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் சொல்லுவாங்க, CET. அதுக்கு பேர் சொல்லுவாங்கன்னா CET. அதெல்லாமே இனிமேல் கால்ஃபர் பண்ணுவாங்க. வெப்சைட் அப்படியே பார்த்துட்டே இருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது CUT, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு டெஸ்ட் தான். இதில் என்னென்னலாம் இருக்குது பாருங்க. கோர்சஸ் சயின்ஸ் இருக்கு,
ஆர்ட்ஸ் இருக்கு, காமர்ஸ், இன்ஜினியரிங், லா, சோசியல் சயின்ஸ், இது எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கும். நீங்க அங்க போய் இன்ஜினியரிங் படிக்கலாம், லா படிக்கலாம், அக்ரி படிக்கலாம், எல்லாமே படிக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் காமனாக எக்ஸாம் என்னன்னா சியூடி தான். நம்ம தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் தான் இருக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. இது எங்கே போய் சேர்ந்தோம்னா சென்ட்ரல் ஆல் ஓவர் இங்கே இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். அப்போ அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த கியூடி எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் போக முடியும். அடுத்தது ஏபியூ, அசீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. இது பெங்களூர் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. அடுத்தது NAFT, நேஷனல் ஃபாரன்சிக் அட்மிஷன் டெஸ்ட், NFATன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ்னா தடயவியல் அறிவியல் சொல்லுவாங்க. இந்த தடயவியல் அறிவியல் படிக்கிறது இந்த புலன் விசாரணை எல்லாம் பண்றாங்க இல்லையா, ஒரு ஏதாவது ஒரு இடத்துல திருட்டு போயிடுச்சாவோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துல கிரிமினல் ஏதாவது ஒரு அஃபேர் ஆயிடுச்சாவோ அந்த இடத்துக்கு இந்த ஃபாரன்சிக் இருக்கக்கூடியதும் மிக முக்கியமாக இருப்பாங்க. அதில் என்னென்னா இது பார்த்தீங்கன்னா கிரிமினாலஜின்னு ஒன்று இருக்கும், அப்புறம் ஃபாரன்சிக் சயின்ஸு, ஃபாரன்சிக் அக்கௌண்டிங் அண்ட் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன், சைபர் செக்யூரிட்டி, லா, இது எல்லாமே இந்த கோர்ஸில் உள்ள இன்க்ளூட் ஆகும். அடுத்தது இது எல்லாமே எது பேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் பேஸ் பண்ணது. ஸோ நீட் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்ன பேர் சொல்லுவாங்க, நீட்னு சொல்லுவாங்க. அந்த நீட்டை எதுக்கெல்லாம் வந்து நீட் எலிஜிபிள் எடுத்துட்டீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ், எய்ம்ஸ் சொல்லவே இல்லையா, ஆல் இந்தியா மெடிக்கல் காலேஜஸ் எய்ம்ஸ்க்கு அதுக்கு எலிஜிபிள். அதுக்கப்புறம் ஜிப்மர் சொல்லக்கூடிய பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மருக்கு எலிஜிபிள். அதே போல் ஆல் ஓவர் இந்தியா இருக்கக்கூடிய பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு எலிஜிபிள். அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் மட்டும் கிடையாது, எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இந்த ரெண்டுக்குமே எது எலிஜிபிள் எடுத்துட்டீங்கன்னா நீட் எக்ஸாம் எலிஜிபிள். ஓகேவா? அதை பேஸ் பண்ணணும்னா இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் சொல்லக்கூடியது. அதாவது இந்த உடல் ஊனமுற்றவர்களுக்கான ஒரு தனியாக இருக்கும். இது வந்து நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய காலேஜஸ். அடுத்தது நேட்டா. ஸோ நேட்டா அப்படிங்கிறது நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சருக்காக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ், பிஆர்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா பிஆர். ஓகேவா? அடுத்து என்சிஇடிங்கிறது நேஷனல் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து என்சிஆர்டி, நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே இந்திய அளவில் இருக்கக்கூடிய தேர்வுகள். இதில் எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல, ஆனால் இது எல்லாமே இந்திய அளவில் இருக்கக்கூடிய தேர்வுகள். இதில் எல்லாத்துலேயுமே